நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 13வது நாள், 13வது பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான். புள்ளின்வாய் கீண்டானே புள்ளின்வாய் கீண்டானே புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போர் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் புறங்கிற்று புள்ளும் சிலம்பின போதறி கண்ணீராய் குள்ள குளிர குடைது நீ ஆடாதே பள்ளி கிடத்தியோ ஓ பள்ளி கிடத்தியோ பாவாடி நன்னாளால் பள்ளி கிடத்தியோ பாவாடி நன்னாளாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ எம்பாவாய். இந்த பாசுரத்தை ஆண்டாள் தோழி எழுப்புறா. அதாவது என்ன சொல்றா? இந்த பகவான் நாராயணனுடைய மகிமையை சொல்றா. புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. புள்ளின்வாய் கீண்டானே, அதாவது கம்சன் பறவை வடிவத்துல மகாசுரன்ங்கிற அரக்கனை அனுப்புறான் கண்ணனை கொல்றதுக்கு. கண்ண பரமாத்மா அந்த பறவையோட வாயை பிளந்து கொல்றார். அப்படி கொன்ற கண்ணனே, கிருஷ்ணனே, எம்பெருமானே, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. பிறர்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்தவனுமாகிய நம் திருமாலை அவருடைய மகிமைகளை எல்லாம் பாடிக்கொண்டு தோழிகள் எல்லாரும் பாவி நோன்பு நோக்கும் இடத்துக்கு போய்விட்டார்கள். வியாழன் மறைந்து வெள்ளி வந்தாகிவிட்டது. புள்ளும் சிலம்பினகான், பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சுன்னு அங்க எங்க பறந்துட்டு இருக்கு. பொழுது விடுந்து விட்டதுங்கிறார் ஆண்டாள். அதே மாதிரி 6வது பாசுரத்தை புள்ளும் சிலம்பினகான் பாடுறா. அந்த ஆண்டாளுடைய இயற்கையை ரசிக்கும் தன்மை தான் எல்லா பாசுரத்தையும் நம்ம பாக்குறோம். பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்க. அந்த ஓசையை காதுல விழவில்லையா? போதரி கண்ணினாய் தாமரை போன்ற அழகான கண்களை உடையவளே, குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாமல் பள்ளி கிடைத்தியோ பாவாய். சின்ன மார்கழி மாச பள்ளியில குளிர்ந்த நீர்ல தோழிகளோட நம்ம நீச்சல் அடித்து எம்பெருமானின் புகழை பாடிக்கொண்டு நீச்சல் அடித்து மகிழ வேண்டாமா? அதெல்லாம் அனுபவிக்காம பெண்ணே, நன்னாள், இந்த மார்கழி நன்னாள் இல்ல, பகவானை நினைக்கிற ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் தான். அதுவும் இந்த மார்கழி மாதத்தை நினைக்கிறது என்பது ரொம்ப மிகுந்த ரொம்ப உசத்தி இல்லையா, உத்தமம் இல்லையா? அதையெல்லாம் மறந்து தூங்கி கொண்டிருக்கிறாயே, கள்ளம் தவிர்த்து கலந்தேனோ நெற்பாவாய். ஆண்டாள் தூக்கத்தை கூட கள்ளம்ங்கிறா, திருட்டு. தூக்கம் என்பது ஒரு வகை திருட்டுங்கிற ஆண்டாள். அதாவது பெரியவர்கள் சொல்லுவா இல்லையா, அதாவது இப்ப மத்தியான நேரத்துல தூங்கக்கூடாது, பகல் நேரத்துல தூங்கினால் மூதேவி வருவாள், சாயந்தரம் விளக்கேற்றும் போது தூங்கக்கூடாது, மகாலட்சுமி வரமாட்டா, திருமகன் அருள் கிடைக்காது. அதுதான் அழகா ஆண்டாள் தோழிகளுக்கு சொல்ற மாதிரி உலகத்தாருக்கு சொல்றா. நேரம் தவறி எதையும் செய்யக்கூடாது. கால நேரம் உணவு உண்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. நேரம் தவறி உண்ணக்கூடாது, செரிமானம் ஆகாது. அதே மாதிரி தூங்குறது கூட அந்த நேரத்துக்கு தூங்கணும், அந்த நேரத்துக்கு எழுந்திருக்கணும். சோ நம்ம சோம்பலே ஆண்டாள் திருட்டுங்கிறான். சோம்பல் ஒரு வகை திருட்டு. அதே மாதிரி நேரத்தை வீணடிப்பது ஒரு வகை திருட்டு. பகவானின் நாமத்தை எண்ணாமல் இருப்பது ஒரு வகை திருட்டுங்கிறாள் ஆண்டாள். பகவானின் நாமத்தை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த சோம்பேறித்தனத்தை, கள்ளத்தை தவிர்த்து உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுடன் சேர்ந்து அந்த மார்கழி பனியில் அழகா அந்த குளிர்ந்த நீரை எங்களோடு மகிழ்ந்து உல்லாசமாய் நீராடி பகவானின் நாமங்களை துதித்து அவன் அருளை பெற எழுதிரு தோழியை அழகா ஆண்டான்னு சொல்றா. அது அறிவுரைன்னு சொல்றார். இதுதான் இந்த திருப்பாவையோட விளக்கம். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.